வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கருணாநிதி விடவா ஈவேரா விமர்சித்து விட்டேன். சீமான் காட்டமான கேள்வி. திமுக யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? இன்னமும் அந்த கிழவரை கைது செய்தாமல் ஏன் விட்டு வைத்துள்ளீர்கள் என்று பேசியவர் கருணாநிதி தானே. ஈவேராவை கருணாநிதி விமர்சித்ததை விடவா நான் விமர்சித்து விட்டேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக கேள்வி எழுப்பினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் சீமான் கூறியதாவது: கீழடியை திராவிட நாகரிகம் என்கிறார்கள். பெருவுடையார் கோவிலில் திராவிட கட்டிடக்கலை என்கின்றனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிடம் எங்கு இருந்தது? தமிழர் நாகரிகம் என்று எதை சொல்வதில் என்ன பிரச்சனை? திட்டமிட்டு என் மொழியை அழிக்க நினைக்கின்றனர். நான் என் மொழியை அடையாளத்தை மீட்க வேண்டும் என்றால் திராவிடத்தை அழிக்க வேண்டும். தமிழகத்தில் தமிழர் போர் நடத்தி வருகிறது. தமிழ் தேசியமா திராவிடமா, தமிழரா திராவிடர்களா என்று பார்த்து விடுவோம். அதேபோல் தமிழகத்தை பெரியார் மண் என்று மட்டும் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அயோத்தியாசர், இரட்டைமலை சீனிவாசன், காமராஜர், கணிக்கன் மண்ணும் இதுதானே. திருமாவளவன் ஆனால் அதே பாஜகவுடன் கூட்டணி வைத்து மங்களூரில் எம்எல்ஏ ஆனது தானே திருமாவளவன் தானே. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு திருமாவளவன் வீர வணக்கம் செலுத்தியது அரசு நாகரிகம் எனில், நான் பாரதியை பற்றி மேடையில் பேசுவது அநாகரிகமா? ஈவேராவை அண்ணவும் கருணாநிதியை விமர்சித்ததை விடவா நான் அதிகம் விமர்சித்து விடுகிறேன்? திமுக யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? திராவிடர் கழகத்தில் இருந்து திமுக ஏன் பிறந்தது? இன்னமும் அந்த கிழவரை ஏன் கைது செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று பேசியவர் யார்? கருணாநிதி தானே. ஆனால் நான் கேள்வி மட்டும்தான் கேட்கிறேன். இவ்வாறு அவர் கூறினார். சீமான். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.